जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படித்தானே இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ வந்து இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. தனுசு ராசி நேயர்களே, ஒரே ஒரு விஷயந்தான். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. ஃப்ரீடம் லவர், ஃப்ரீடமாக இருக்கணும், அவ்வளோதான். ஃப்ரீடம் லவர் உண்டா இல்லையா? தனுசு ராசிக்காரர்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, டிசப்பியர் ஆகிடுவாங்க. ஃப்ரீடம் கொடுத்தா ஹெவன், சொர்க்கம் மாதிரி. கண்ட்ரோல் பண்ணினா குட் பை. ஸோ கண்ட்ரோல் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தனுசு ராசி ஆண்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் லவராக தான் இருப்போம். கூட ஃப்ரீயாக இருக்கணும். நான் என்னை கட்டுப்படுத்தாத. போல்ட் அண்ட் ஹானஸ்ட், 2 பேருமே ஆண் பெண். போல்ட் அண்ட் ஹானஸ்ட், யாருக்கும் அடிமை ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க. நான் இப்படித்தான். சில பேர் பேசுகிறதே ஸ்லோவாக தான் இருக்கும், கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக இருப்பாங்க. கேரக்டர் வைஸ் எடுத்துட்டோன்னே சில விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. கேர்லெஸ் ரொம்ப அதிகம், நான் இல்லைன்னா சொல்லுவேன், கேர்லெஸ் இருக்குது. அட்வென்ச்சர் மைண்ட் உண்டு. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இண்டிபெண்ட் ப்ளஸ் ஓப்பன் மைண்டட். ட்ராவல் லவ், எங்கன்னா வெளியில் போகணும், ஏதாவது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வரணும்னா ரொம்ப பிடிக்கும். லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பிடிக்காது, கட்டுப்படுத்தினா பிடிக்காது. இதை இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும். என்கிட்ட இதெல்லாம் சொல்ல, நான் இப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா கடமைக்கு இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது அவங்களோட லவ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட் லவ்வாக இருக்கும்.
பட் கமிட்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நான் லவ் பண்ணுவேன், ஆனால் ஸ்பேஸ் இருக்கணும், எனக்குன்னு சில இடம் இருக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன்னா எனக்குன்னு சில இடம் இருக்கணும், அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட இருக்கேன். லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, சில நேரத்தில் ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரீடம் இஷ்யூவும் இருக்கும். சில பேருக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்காது. என்னென்ன மேரிட் லைஃப் கொடுத்த கூட நல்ல அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய இடத்த கொடுத்து நல்ல இடத்த வச்சுட்டிங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த லைஃப் நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் பண்ணால் ஃபைட்டு வரும், கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டு பிடிக்கணும், அவ்வளோதான். அதாவது லாங் டிஸ்டன்ஸ் இஷ்யூ சில பேருக்கு இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாரினில் செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிற மைண்டு சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ரிஸ்க் எடுத்தால் சக்ஸஸ், இவங்க கேரக்டர் படி ரிஸ்க் எடுப்பாங்க, ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஒரு ரொட்டீன் ஒர்க் போர் ஆகும். என்னத்த ரொட்டீன், காலையில் எழுந்திருக்கணும், வேலைக்கு போகணும், வரணும், அதுக்கப்புறம் திரும்ப போகணும், தூங்கணும், சாப்பிடணும், எழுந்திருக்கணும், இந்த ரொட்டீன் ஒர்க்கே போர் அடித்து போச்சுங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறேன், வேறு அதுதான் வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுற ஒரு மனைவியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்திருக்கணும், சமைக்கணும், வேலை, இதுவே எனக்கு போரிங்காக இருக்குன்னா வேறு என்ன பண்ண போகிறேன். அதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ராவல் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், 10 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை எங்கன்னா வெளியில் போகணும், சாப்பிட்ணும், வெளியில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நிறையா வரும். பணம் வரும், ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக செலவாகும். சேவிங் கொஞ்சம் வீக்ஸ் தான் அதெல்லாம். ரெண்டாவது நெகட்டிவான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு கேர்லெஸ்னஸ் அதிகமாக இருக்கும், கமிட்மெண்ட் ஃபியர் அதிகமாக இருக்கும். இர்ரெஸ்பான்சிபிளாக சம்டைம்ஸ் இருப்பாங்க, அது உண்டு தான். அவங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பது சமயத்தில். பாசிட்டிவான விஷயம் ஹானஸ்டி, போல்ட்னஸ், ஃப்ரீடம், திங்கிங், பாசிட்டிவிட்டி. கேர்லெஸ் டிசிஷன் எடுத்தாங்கன்னா லாஸ். ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும். ஓவர் ஃப்ரீடமாக இருந்தது அது இன்ஸ்டெபிலிட்டி ஆகிடும், பார்த்துக்கணும். ஆனால் இவங்க மனசில் என்ன தெரியுமா, ஒரு சினிமா டைலாக் ஓடும், எனக்கு ஃப்ரீடம் தான் முக்கியம், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் மைண்டில் ஓடும். சுற்றி பார்த்தால் சுத்தம் தெரியும், அளவுக்கு மீறினால் ஆபத்து. ஸோ கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள், எப்படி இருக்குது, எப்படி நடந்துக்கணும் என்னங்கிறத பாருங்கள், கரெக்டாக இதை பண்ணுங்க. அதாவது தனுசு ராசிக்காரங்க ஃப்ளை பண்ணுவாங்க, ஆனால் லேண்ட் ஆகிறது லேட்டு. நல்ல வயராக பறப்பாங்க, லேண்ட் ஆகிறது லேட்டாக தான் இருக்கும். இவர்களை மாற்ற முடியாது. இவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்லா புரிஞ்சுட்டாங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லைஃபோடு நல்லாயிருக்கும். சில பேருக்கு லவ் செட் ஆகாது, சில பேருக்கு மேரிட் லைஃபே சில பேருக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும், சில பேருக்கு கல்யாணம் நடக்காது, சில பேருக்கு இந்த மாதிரி சில பேர் இருக்கிறது, சில பேருக்கு குழந்தைகள் இருக்கிறது, சில பேருக்கு சிரமமாக இருக்கும். சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. சுபா.